நூதனமான முறையில் நீங்கள் கொள்ளையடிக்கணும்னு வைங்களேன், நீங்கள் நேராக திமுககாரன்ட்ட போய் கேளுங்க, நல்ல நல்ல ஐடியாவாக கொடுப்பாங்க. ஏன்னா இந்த திமுககாரன் தான் பார்த்தீங்கன்னா, நூதனமான முறையில் கொள்ளையடிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பான். அப்படி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு நம்ம ஊட்டி டு கூடலூர் சாலையில். அதாவது இந்த ஊட்டி டு கூடலூர் சாலையில் வந்து மருத்துவக் கல்லூரி பக்கத்தில் வந்து 2 பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கானா. 2 பஸ் ஸ்டாண்டு கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா. அதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து 6 லட்ச ரூபாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டாலாம் செஞ்சது கிடையாது. வெறும் தகர சீட்டை போட்டு 3 பக்கம் மறைச்சி பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டை வச்சுருக்கானா. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு 6 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா 2 பஸ் ஸ்டாண்டுக்கு 12 லட்ச ரூபா ஆகியிருக்காங்க. ஏற்கனவே அங்குள்ள மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு 12 லட்ச ரூபாய் 2 பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படின்னு வாயை பொழந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து திறந்துக்கு நீலகிரி மக்களவை தொகுதி எம்பியாக இருக்கக்கூடிய அந்த ராசா அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு கொறடாலாம் போயிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பண்ண விளம்பரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டினதை விட அதிக அளவில் விளம்பரம் பண்ணியிருக்காங்க செலவில். இதெல்லாம் அந்த ஊட்டி டு கூடலூர் சாலையில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து பிரமிப்படைச்சிட்டாங்களாம். ஏன்டா பஸ் ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா ஏதோ தகர மாதிரி வச்சு 3 பக்கம் அடைச்சி கட்டிட்டு அதுக்கே பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபாய்க்கு பில்லை போட்டிங்க. இப்போ திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பில்லை போட்டிருப்பீங்க போல இருக்கான்னு அங்கே உள்ள ஊட்டி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்டு திறந்துலேருந்து.